பாஜகவா பாரதி ராஜாவா? அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு போல பொதுக்கூட்டத்தில் டிடிவி செய்த சம்பவம். இன்று நடந்த மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பொதுக்கூட்டத்தில் பேசிய டிடிவி தினகரன் மோடியை பற்றி பேசும்போது பாஜக என சொல்வதற்கு பதிலாக பாரதி ராஜா என சொல்லிவிட்டார். சுதாரித்து உடனே தன் பேச்சை டிடிவி சரிப்படுத்தியதுதான் தற்போது வைரல் டாபிக்காக மாறியுள்ளது. அவர் பிரதமராக, இந்தியாவின் பிரதமராக வந்த பிறகும் சரி, ஒரு சிறு மத கலவரம் கூட கிடையாது என்பதை அங்கு வாழ்கின்ற பெரும்பான்மை மக்கள் மாத்திரமல்ல, சிறுபான்மை மக்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே வாழ்பவர்கள், இங்கே வாழ்கிற நமது சிறுபான்மை சொந்தங்களை மோடியின் பெயரை சொல்லி பாரதிய ஜனதா கட்சியின் பெயரை சொல்லி பாரதிய ஜனதா கட்சியின் பெயரை சொல்லி இன்றைக்கு மக்களை பயமுறுத்தி வருகிறார்கள். உண்மையாக சொல்கிறேன், நாங்கள் அந்த கூட்டணியிலே இருப்பதற்காக சொல்லவில்லை. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, பிரதமரான பிறகு 10 ஆண்டுகளிலே எங்காவது ஒரு மத கலவரமோ ஜாதி கலவரமோ நடந்திருக்கிறதா என்பதை இங்கு வாழ்கின்ற சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்தி மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் தான் நாம் எல்லாம் சொல்றோம். அதுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கொண்டாந்து ஒன்றுட்டு சேர்ப்போம்னு சொல்லுவோமா? இதெல்லாம் விசுவாசம் மிக்க கூட்டம். உன்ன மாதிரி துரோகிகிட்ட வர முடியுமா? இவர்கள்லாம் முதல் குத்துறவங்க யாரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இல்ல. 2017 பழனிசாமி ஆட்சி பொறுப்புல இருந்தப்ப ஆட்சி, அதிகாரம், கான்ட்ராக்ட், டெண்டர், அந்த டெண்டருக்காக இருக்கிறவங்க தான் அங்க நிறைய உங்களுக்கு தெரியும். இப்ப டெண்டர் எல்லாம் முடிச்சிட்டு இருக்காங்க. இனிமே டெண்டரே எடுக்க முடியாத அளவுக்கு ரெட்டலை என்ன ஆகும்னு தெரியல. உங்களுக்கு தெரியும், ரெட்டலை எங்களுக்கு தான் அப்பயே தேர்தல் ஆணையம் சொன்னிச்சு. அந்த ஈரோடு கிழக்கு பழைய தேர்தல் போன ஆண்டு நடந்தப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது இப்ப பழனிசாமிக்கு கொடுக்கிறோம், ஆனா இது நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டதுன்னு வந்துச்சு. இன்றைக்கு நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றத்தில் 2 நீதியரசர்கள் அது மேல உள்ள கம்ப்ளைண்ட் எல்லாம் தேர்தல் ஆணையம் சின்னங்கள் சம்பந்தப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் விசாரிக்கிறார். அண்டர்லைன், சின்னங்கள் சம்பந்தப்பட்ட சட்டத்தின் அடிப்படையிலே விசாரிக்கலாம். ஏன்னா அவ்வளவு தப்பு. இப்ப இங்க முருகன் இருக்காருன்னா, இங்க நம்ம ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்லாம் அவரா பார்த்து போட்ட முடியாது. அங்கங்க தேர்தல் நடத்தி கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அவருக்கு வேண்டியவர்கள், யார் ஜெயிச்சாலும் அவருக்கு வேண்டியவர்கள், அது 2வது. ஆனா ஜனநாயக ரீதியாக இங்கே பொதுச் செயலாளர் அனுமதியோடு தான் தேர்தல் நடத்தி தான் நீங்க எல்லாம் வர்றீங்க.